குடியரசு தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் நாளை 42,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள முக்கிய இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் 76வது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அதிகம் கூடும் ரயில் நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் சந்தைகள் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் 42,000க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். சென்னையில் உள்ள 12 காவல் மாவட்டங்களிலும் வாகன தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது. வணிக வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து முனையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் ரோந்து வாகனங்கள் மூலம் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் இல்லத்திலிருந்து மெரினா கடற்கரை வரையில் செல்லும் வழித்தடங்கள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவில் கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய பக்தர்களின் உடைமைகள், வியாபார பொருட்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். மேலும் திருச்செந்தூர் ரயில் நிலையத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரயில் நிலையத்தில் ரயில்வே காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். திருச்சி, ராமநாதபுரம் ரயிலில் வந்த பயணிகளின் உடைமைகளை மெட்டல் டிடெக்டர் வைத்து சோதனை செய்தனர். தொடர்ந்து தண்டவாள பகுதிகளிலும் வெடிகுண்டு உள்ளதா என்று ஆய்வு செய்யப்பட்டது. நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் மோப்ப நாய்கள் மற்றும் மெட்டல் டிடெக்டர்களுடன் காவல்துறையினர் சோதனையிட்டனர். தீவிர சோதனைக்கு பிறகே ரயில் நிலையத்திற்குள் பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர்.